ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/3/2026 ஸ்வர்ணா SK46க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு அதோட ABC போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட ABC போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். நான் ஃபுல் போர்டு கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 453 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 258 453. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 875, ஃபுல் போர்டில் 520 875 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சொன்ன ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65 டியோட வந்து 2442 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 689 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 245. ஸோ நம்மளுக்கு தேவை 65டிங்கிறதுனால இதில் 65 வந்து நம்மளுக்கு 24. ஸோ இதோட நம்ம கூட்ட போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 42 அல்லது 24 ப்ளஸ் 24. இப்போ இதை கூட்டிடலாம். இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் வந்து 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 2 கூட்டினோம்னா 4, இங்கே 4 கூட்டினோம்னா 8. அப்போ 4 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 8. இப்போ இந்த 869க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 862 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 65டியோட 4224 சொல்லிட்டு கூட்டுறோம். இப்போ 862க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 161. நம்மளுக்கு தேவை 65D. இதோட நம்ம ப்ளஸ் போனட்டா 24, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 42. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இப்போ கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, இங்கே 6ஓட 2 கூட்டினோம்னா 8. ஸோ 5 அல்லது 8. ஸோ போனட்டா 4 அல்லது 8, இந்த இடத்துல நம்மளுக்கு 5 அல்லது 8. இந்த 862க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8. இப்போ இந்த 862க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 844 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ போர்டு மட்டும். இப்போ 2 ஃபார்மெட்டும் பார்த்தாச்சு. 24 ஃபார்மெட்டும் 424 ஃபார்மெட்டும் பார்த்தாச்சு. ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. இப்போ அடுத்த ட்ராப் பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட் நண்பா. இப்போ 844 இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 607. ஸோ நம்மளுக்கு தேவை 60 மட்டும்தான். ப்ளஸ் போனட்ரா 42, இந்த ட்ரா நம்மளுக்கு 24. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 0ஓட 4 கூட்டினோம்னா 4. 8 அல்லது 4, மறுபடியும் நம்மளுக்கு 8 அல்லது 4. 8 வச்சு தொடர்ந்து வந்திருக்கு நண்பா. 844க்கு அப்புறம் கிடச்சிருக்க 84. இதுதான் நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 4. இப்போ இந்த 844க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 875 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு. தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது, போர்டு மாறாமல். இப்போ 875க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 875 ஃபுல் போர்டில் வந்து 520. நம்மளுக்கு தேவை 52. இதோட ப்ளஸ் போனட்டா 24, இந்த ட்ரா நம்மளுக்கு 42. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, இங்கே 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போ 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 875க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 4. இப்போ இந்த 875க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 453. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கருத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 453 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குணும்பா, போர்டு மாறாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராவிலும் ஏ போர்டு கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 453 ஃபுல் போர்டில் வந்து 258, நம்மளுக்கு தேவை இந்த 25. ஸோ போன ட்ரா 4-2, அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 2 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 2 கூட்டினோம்னா 4, இங்கே 5 கூட்டினோம்னா 9. அப்போது 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஸோ இது ஃபார்மெட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 9 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 4 அல்லது 9, 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 4 அல்லது 9 இருக்குது. இந்த ட்ராவில் 4 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே டபுள் நம்பர்ஸ் கிடச்சிருக்கணும்பா. இந்த ட்ராவில் டபுள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் இந்த ட்ரா ஏபிசி போர்டு பாக்ஸ் வந்து டபுளாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ டபுளில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 1, அதோட நம்மளுக்கு 2, 0 1 2 தான் இந்த ட்ராவுக்கான டச்சாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 0 1 2 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் பாக்ஸில் நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 9 வச்சு 442 அல்லது 422, 992 அல்லது 922. ஸோ 2 சான்சஸில் கிடச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 441 அல்லது 411, 991 அப்படி இல்லைன்னா 911. அடுத்ததாக 440 அல்லது 400, 990 அல்லது 900. ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் 0 1 2 இருக்குது. ஸோ 3க்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு இறங்கியிருக்கிறதுனால 3 இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 ட்ரா மிஸ் ஆகிருக்கிறனால நம்ம எடுக்கலாம். அடுத்து 0 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு, 1 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அப்போ 1 to 0 நம்ம டச்சாக எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர். அதோட நம்மளுக்கு வெறும் டபுள் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா 44 99 22 11 அதோட 00. ஸோ பெயர்ஸ் வேண்டா. இதை வச்சு தான் நான் மொத்தமாக இந்த 5 நம்பர்ஸ்குள்ளே தான் நான் சுற்றிருக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரா நம்மளுக்கு கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிப்படலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி ரிசல்ட்குள்ளே யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட்டு. ஏன்னா அந்தந்த கிழமைக்கான ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. குத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்லாம் வச்சு குழப்பணும்னா நம்மளுக்கு வந்து அது நல்ல கெஸ்ஸிங் கிடையாது நண்பா. ஸோ ஒரே மாதிரியான ஃபார்மெட் எடுக்கும்போது நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாள் நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனல் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் புதுசாக வர்றவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/3/2026 ஸ்வர்ணா SK46க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.